இதெல்லாம் நீ ஏம்மா செய்கிற? நான் செய்கிறேம்மா. என் வீட்டு வேலை செஞ்சுக்க எனக்கு தெரியும். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க. ஏங்க ம் நாளைக்கு எனக்கு பர்த்டே வருதுல்ல, போய் நல்ல ஒரு சாரீ ஒன்று எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமானம் வாங்கணும். அம்மா அப்பா வேற வர சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு நான்வெஜ் எடுத்துட்டு வரலாமா? போகலாம். ஆனால் இப்போ அண்ணி வேற இங்கே இருக்காங்களா, அவங்களுக்கு பார்க்கணும், அண்ணன் பையனுக்கு பார்க்கணுமா. என்கிட்ட அவ்வளோக்கா காசு இல்லை. நம்ம கொஞ்சம் செலவு குறைச்சிக்கலாமா? முன்னெல்லாம் நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்கல்ல, இப்போ எது கேட்டாலும் அவங்களே கை காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே வேணாம், விடுங்க. வாப்பா, உனக்கு காஃபி போட்டுருக்கேன், குடிச்சுக்கோ. நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா? எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எனக்கு வேணா எனக்கே போட்டுக்கு தெரியும். ஏன்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? வந்ததுலேருந்து இப்படி மூஞ்சி காமிச்சிட்டே இருக்க. ஆமா, நீங்க வந்ததுலேருந்தா என் புருஷன் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அதுக்கு முன்னாடி எது கேட்டாலும் எனக்கு செய்வாரு. இப்பெல்லாம் அண்ணி பார்த்துக்கணும், அண்ணி குழந்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், ஏதோ ஒரு பாட்டா படிக்கிறாரு. எல்லாம் என் நேரம். தம்பி, அண்ணி ஒரு பக்கம் வேலை கேட்டிருக்கேன் டெக்ஸில். நாளையிலேருந்து போகலாம் இருக்கேன்ப்பா. இப்போ எதுக்கு நீ? அண்ணன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அப்புறம் பார்த்துக்கலாமே. இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு குழந்தை பிறந்துடும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் என்னோட தேவையும் பார்த்துக்கணும்லப்பா. ஒரு ஆள் சம்பாதத்தில் எப்படிப்பா சமாளிக்கிறது? அதனால் நானும் வேலைக்கு போகிறேன். ஓகே தான், நீ இப்பயே அதுக்கு வேலைக்கு போயிட்டு. ஏங்க அதான் வேலைக்கு போறேங்கிறாங்கல்ல, விட வேண்டியதானே? ஏன் எல்லாத்தையும் எடுத்து உங்க தலையே போட்டுக்கிறீங்க? இப்ப யாரும் வேலைக்கு போகாம இருக்கா? போறேன்னா போறதுன்னா போகட்டும், விடுங்க. சரி அண்ணி, உங்கள் இஷ்டம்.